ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் அவங்க மதுரை ஜோடி. என்னடா மதுரை ஜோடின்ட்டு இவன் கூட நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி வந்துட்டு நம்ம வெள்ளையும் சொல்லையுமா கிளம்பி ஒரு மெயினான இடத்துக்கு போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே மாநாடு 2.0 அங்கே தான் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இடையில வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்க வண்டியை நிப்பாட்டியாச்சு. நம்ம நண்பர்கள்லாம் ஒரு 2-3 பேர் வர வேண்டியது இருக்கு. கரும்பு ஜூஸ் எப்போ இருக்கு? ஏதாவது கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு இருக்கோம். பின்னாடி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க நிறைய பேர் இங்கேயே நிற்கிறாங்க. இங்கே கரெக்டாக கூட கோயிலில் நிற்கிறோம் நம்ம இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் மாநாட்டு பக்கத்துலேயே கூட போவே இல்லை. அதுக்குள்ளே இங்கே ஃபுல்லாக லைனாக வண்டிகளாக தான் நிற்கிது. அப்படி போகிற வழியில அவங்களுக்கு வீடியோ கவர் பண்ணிட்டே போகிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கட்சி ரீதியாகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கிற வேணாம். நான் வந்து பேசிக்காக விஜய் ஃபேனு. அஸ் அ ஃபேனாக சரி ஒரு மீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போனோம். அதை தான் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறீங்க. நீங்களும் பார்த்து எப்படி நடந்துச்சு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ வேறு எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது. ஓகேவா? நம்ம ஒரு வழியா அந்தானே மாநாடு நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது இடத்துக்கு வந்திருக்கோம்னா இப்போதான் பார்க்கிங்க்கு வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரு நடந்து போகணுமா. இந்த பார்க்கிங் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். எக்கச்சக்க வண்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இங்கே முடிச்சுட்டு அப்படியே நடந்து போகிறோம். போகிற வழியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க மக்களே. இதுதான் பார்க்கிங், பைக் பார்க்கிங். நம்ம பைக்கில் வந்ததுனால நான் நிற்கிது பாருங்கள். நம்ம பைக்கு நிப்பாட்டிட்டோம். ஃபுல்லாக பார்க்கிங் தான். அங்கிட்டு ஃபுல்லாக பஸ்ஸு வேனு வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது பாருங்க. அந்த தெரியுதா? அது ஃபுல்லாகவே வேனு பஸ்ஸு இதுதான். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துருப்போம்னு நினைக்கிறேன் வெற்றிகரமாக. ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கிங் ஃபுல்லாக எங்கிட்டு பார்த்தாலும் திரும்புகிற இடம் பூரா வண்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் நடந்து வரோம் ஒரு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுற்றி இங்கே பாருங்க, சூறாவளியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக நடந்து வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கரெக்டாக என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், சுற்றி பாருங்கள். சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. வந்துட்டோம் மாநாட்டிற்கு. மெயின் என்ட்ரன்ஸு. வெளியவே எவ்வளோ க்ரௌடு இருக்கும் பாருங்க. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்க. மதுரை மாநாட்டில் மதுரை ஜோடி என்ட்ரி ஆகி போயிட்டு இருக்கோம். ஸ்டேஜ் அந்த லாஸ்ட்ல கிடக்கு, நம்ம இந்த லாஸ்ட்ல இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நடந்து போவோம் முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மதியம் கரெக்டாக மணி 2 ஆகுது. சரியான வெயில். நாங்கள் வந்து இங்கே உள்ள அண்டு கிடக்கோம். ஸ்டேஜ் எங்கேயோ இருக்கு, நாங்கள் எங்கேயோ நிற்கிறோம். காட்டுறேன் பாருங்க, தெரியுதா என்னன்னு தெரியல, காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஸ்டேஜ். விஜய் வந்தாருன்னா தெரியுமா என்னன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி சைஸா முன்னாடி போனோம்னா பார்க்கலாம். முடிஞ்சா உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா எடுத்து தளபதியை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதான் தளபதியுடைய தோழர்கள் என்பதுதான்.
இன்னும் அரை மணி நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அதனால தயவு செய்து அந்த எல்இடியில மேல நின்று இருக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியா ஸ்டேஜ் பக்கத்துல வந்துட்டோம். என்கிட்ட ஓரளவுக்கு கவர் பண்ணி போட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இளம் தோகை மார்தம் நெல்லடியும் ஒலிக்கும் மாமதுரை. இது மாலையில் மல்லிகை பூமதுரை என்ற கவிப்பேரரசின் வரிகளுக்கேற்ப கம்பீரத்திற்கே கம்பீரம் சேர்த்துக் கொண்டிருக்கிற மதுரை மண்ணுக்கு வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். வெற்றிகரமான இந்த இரண்டாம் மாநில மாநாட்டில் மதுரையில் கடல் இல்லை என்று யார் சொன்னது? இந்த கடல் முழுக்க கடல், அன்பு கடல், பாசக்கடல். இது தளபதியின் வெற்றி கடல். உங்களை வணங்கி நெஞ்சில் குடியிருக்கும்
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியா தளபதியை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு வந்தது தளபதியை பார்க்கதான். சரி அப்படியே கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கிளம்புறாங்க. வெளியே போறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நாங்க வெளியே தான் போறோம். அவர் பேசுறதெல்லாம் வந்துட்டு லைவ்ல கூட பாத்துக்கலாம். வந்து தளபதியை பார்க்க தரமா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய்.